ಮುತ್ಯನ ಅವತಾರ ಈಗಿನ ಸಂಚಾರಿ ದೇವರ ಲಡ್ಡು ಮುತ್ಯನ ಅವತಾರ ಈಗಿನ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மீ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச், அதாவது கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கும் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நடந்த மேட்சோட ரிவ்யூஸ், அப்புறமாட்டி சில மீம் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் இப்போ இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி, அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நான் ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி ஷூட் பண்ணி இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிடுவேன். இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மேட்ச் முடிஞ்சதுக்கு மாட்டி நைட்டே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எடிட் பண்ணி ஷேர் பண்ணலாமா? ஏன்னா எனக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமாட்டி எனக்கு வேலை பார்த்துட்டு தூங்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டே ஆகணும். அது வந்து ஒரு கோல் மாதிரி நான் வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஐபிஎல் முடிகிற வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட விடாமல் எல்லா மேட்சோட அப்டேட்ஸ், எல்லா மீம்ஸ் வந்துட்டு சும்மா எப்படி சொல்கிறது, என்னோடய டிசிப்ளின்காகவும் சரி, மற்றவங்க உங்களுக்காகவும் சரி, நான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாள் கூட விடாமல் போடணும் அப்படின்னா இந்த ரொட்டீன் வந்து டெய்லி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கே இது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு வேலை இருக்குது. பட் அந்த மீன் டைமில் நான் வந்துட்டு ஒரு 1 or 2 hour பிரேக் எடுத்து இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ எடிட் பண்ணி போடுறது எல்லாமே ஒரே ஆள் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா மேட்ச் முடிஞ்சோடனே நைட்டு அப்டேட் லைக் நைட்டே வந்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு அப்போ மீம்ஸ் ரியாக்ஷன்லாம் இன்றைக்கே நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கே தெரில, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நடந்த மேட்ச், அதாவது நேற்று நடந்த மேட்ச், அதாவது கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கும் ஜிடிக்கு நடந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சா அப்படின்னா, மேட்ச் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜிடி தான் ஜெயிச்சிருக்கும். இது வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் ஜெயிச்சிருக்கோம். நம்ம சப்போர்ட் பண்ணது வந்துட்டு யாருக்குன்னா ஜிடிக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அது ஏன்னா சும்மா லைக் தமிழ் பசங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால சப்போர்ட் பண்ணோம். பட் மை ப்ரெடிக்ஷன் கான் ராங். ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் ஒரே ஒரு டைம் தான் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாச்சு. செகண்ட் டைம் வந்துட்டு ஊற்றிட்டு போயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஜிடி ஜெயிப்பாங்க. பட் கிங்ஸ் 11 பஞ்சாப்பு நம்ம மேட்ச் ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாஸ் போட்டு ஜிடி தான் டாஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணோடனே அவங்க மேட்ச் வின் பண்ணாங்கன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. அவங்க வந்துட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் தான். கிங்ஸ் 11 பஞ்சாபோட கேப்டன் யாருன்னா நம்மளோட ரவுடி ஐயர். நான் சாதா ஐயர் இல்லைடா, ரவுடி ஐயர். சீரியஸாக ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி ஒரு போன வருஷம் கேகேஆர் தான் டைட்டில் வின்னர் ஆனாங்க. ஐபிஎல் 2024 டைட்டில் வின்னர். எப்படி ஒரு மேட்ச் வின்னிங், அதாவது ஒரு ட்ராஃபி வின்னிங் கேப்டன் எப்படி கேகேஆர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க? என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை? அதனால தான் அவங்க ஃபஸ்ட் மேட்ச்சில் தோத்தானுங்க. ஆமாம், ஆர்சிபி கிட்ட அவங்க தான் தோத்தாங்க. எப்படி ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு சத்தியமாக புரியல. ஸ்ரேயஸ் ஐயர் சச்ச ஒரு, அவன் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பான். எந்த டீமில் போட்டால் சரி, எந்த பொசிஷனில் போட்டாலும் சரி, உடனே அடாப்ட் பண்ணிவிட்டு விளையாடுற நல்ல பிளேயர். ஆக்சுவலி ஹி ஹேட் ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு லைக் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட், அவனோட கேம்ஸில் காமிச்சதெல்லாம், சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல் இல்லைன்னா ஜெயிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ நிறையா மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அக்ஷர் பட்டேல் அவங்க 2 பேரால் மட்டும்தான் சில மேட்ச்லாம் நம்ம நிறைய மேட்ச் நம்ம ஜெயித்தோம், உண்மையை சொல்லணும்னா. ஸோ இஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். பட் எப்படி வந்து ஒரு கேகேஆர் வந்து அவனை விட்டு கொடுத்தாங்கன்னா சொல்கிறேன், இந்த தடவை ஆக்ஷனில் வந்து எல்லா டீமும் மென்டல் ஆகிட்டாங்க. நல்ல பிளேயர்ஸ்லாம் வெளில அனுப்பிட்டு லூஸ் மாதிரி பிளேயர்ஸ் வாங்கி போட்டிருக்காங்க. பட் வாட் எவர், அவங்க என்ன நினச்சிட்டு பண்ணாங்களோ பண்ணி தொலையட்டும், நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம இங்கே பேக் டு த கண்டென்ட் வருவோம். ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டன். நான் வந்து எப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து மேட்ச்க்கு முன்னாடியோ இல்லை இந்த ஆக்ஷன் அப்போ நான் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். யார் எந்த டீமில் இருக்கா, யார் இதெல்லாம் என்ன பண்ணுறா, யாரோட ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களாம் எப்படி விளையாடுவாங்க அப்படிலாம் எதுவும் எடுத்து வைக்க மாட்டேன். மேட்ச் பார்ப்பேன், அப்போ தான் தெரியும் இவன் தான் இந்த டீம் கேப்டன், அவன் இந்த டீமில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். அப்போ பார்த்துட்டு அப்போ என்ன பிடிக்குதோ அப்போலேருந்து நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பேன். நான் ரொம்ப லைக் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது. பட் யூடியூபராக இருந்தால் அதெல்லாம் பண்ணணும். பட் நான் அப்படிலாம் கிடையாது. அன்றைக்கி மேட்ச் பார்த்தோன்னா நல்லா இருக்கா, யார் நல்லா பண்ணுறாங்களா. நேற்று ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் எனக்கு தெரியும் முன்னாடியே, பட் அதை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நேற்று கூட நான் அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் சுபம் கில்லை பற்றி மென்ஷன் பண்ணேன். எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருந்ததே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக்கே ஆகலை. பட் நேற்று பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சோன்னே டக்குன்னு வந்து எனக்கு மைண்டு மாறிடுச்சு. சுபம் கில்லாச்சும் ஏதாச்சும் போடா ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ஷன்லாம்
நான் வந்து வீடியோவில் வந்து ஜிடி சொல்லியிருந்தேன், என் மனசார வந்து நான் கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்புங்கள் அதான் நிஜம். ஏன்னா நம்ம ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபேன் கேர்ள். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு பேட்டிங் எடுத்தாங்க. அந்த டீம் பேட்டிங் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரியன் அப்படின்ற ஒரு ஆரியன் சம்திங் அவன் வந்து ஒரு புது பிளேயர் ஆட்டுக்கு. அவன் நிஜமாவே நல்லா விளாண்டான். அவன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏதோ டெல்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபி சம்திங் ஏதோ சொன்னாங்க. அதில் வந்துட்டு ஏதோ கண்டினியூஸாக 6 சிக்ஸஸ் அடிச்சானாமா. ஸோ ஹீ டிட் அ ரியலி வண்டர்ஃபுல் ஜாப். 47 ரன் கிட்ட எடுத்தான். ஹாஃப் செஞ்சுரி போட முடியல அவனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே. ஸோ போட்டிருந்தேன் இன்னும் கொஞ்சம் சூப்பராக அவனுக்கு லைக் அந்த பையனுக்கு வந்து நிறையா ஒரு மாதிரி என்கரேஜ் ஆகிருக்கும். பட் பரவாயில்ல, 47 இஸ் குட் ரன். அதுக்கப்புறமாட்டி லைக் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாபில் வந்துட்டு நிஜமாவே எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறமாட்டி உண்மையான கீ பிளேயர் யாருன்னா நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான். கேப்டன்ஸ் நாக் தான் இட்ஸ் அ பெஸ்ட் நாக். எவ்வளோ 97 ரன் 100 எடுக்க முடியல. அப்போ தான் நம்மளோட அவர் பேர் என்ன சஷாங்க் சிங் வந்து வேலையை காமிச்சார். ஆமாம், சஷாங்க் சிங் வந்துட்டு ஒரு 18th ஓவர் 19th ஓவர் தான் வந்தான்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டு லைக் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து 91 ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப நேரமாக அப்படியே தான் இருந்தார். யாருமே அவருக்கு ரன் அடிச்சு 100 எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கல. இதே கோலியாக இருந்திருந்தா விட்டு கொடுத்துருந்துருப்பானுங்க, தலைவரை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு நிஜமாவே யாருமே கண்டுக்கவே இல்லை. என்ன நடக்கும் தெரில. பட் ஸ்ரேயஸ் ஐயரும் புஷ் பண்ணல. அந்த ஃபைனல் ஓவரில் நினச்சிருந்தா ஒரு ரன் ஓடி இருந்திருக்க முடியும். ஓடிட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன், செஞ்சுரியும் அடித்த மாதிரி இருக்கும், டீமுக்கு ரன் வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஒன்றும் அடிக்காத பிளேயர் கிடையாது. அவன் அடித்து 97 ரன்ஸுமே அடிக்காமல் சும்மா ஓடி வந்த ரன்லாம் கிடையாது. அவன் அடித்து 6-4 அடித்த அந்த ரன்ஸ் தான் அவனால் முடிஞ்சால் அவன் பண்ணியிருந்திருக்க முடியும். பட் ஹீ ரேன் ஃபார் 2. சீரியஸ்லி ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு கிரிக்கெட்டர்னா வந்துட்டு அது மேட்ச் முடிஞ்சு அந்த அவங்க இன்னிங் முடிஞ்சுக்க மாட்டே அவன் சிரிச்சிட்டே போனான். ஒரு மாதிரி ஒரு ரிக்ரெட் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படா அவனால் அப்படி இருக்க முடியுது? அந்த 100 அப்படின்னு பெரிய ஒரு விஷயமாவே அவன் நினச்சி பார்க்கல. சீரியஸாகவே அவன் வந்து நினச்சி பார்க்கல. ஸோ அந்த மாதிரி இப்படி இருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி சஷாங்க் சிங்கும் அவர் தான் கேட்கல, நீயாச்சும் விட்டு கொடுக்கணும்ல, அதுவும் கிடையாது. அடி 6-4 அடி பரவாயில்ல. லைக் இதுதான் டீம் கேம். சீரியஸாக இதுதான் டீம் கேம். செல்ஃப்லெஸ்ஸாக விளையாடுறதா வந்துட்டு கிரிக்கெட். இதுதான் டீம் கேம். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக சஷாங்க் சிங் போட்டு ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபேன்ஸ்லாம் வந்து அடித்து தூக்கி போட்டு மிதிக்காம தான் சரி. ஏன்னா ஹர்திக் பாண்டியா எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, கிரெடிட் ஸ்டீலர். இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் 50 இருந்தாங்களோ இல்லை 100 அடிக்க போனாங்களோ, பால்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சுன்னா ஹர்திக் கண்டுக்கவே மாட்டான். அடி அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு தோன்றதை அவன் இன்றதுக்கு அடிப்பான். நீ அடிக்கணும் 50 அடிக்கணுமா? முடியாது, நான் தான் இங்கே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் வந்துட்டு அவனை பார்த்தாலே நிறைய பேருக்கு இந்த மிரளுவாங்க. இந்த மாதிரி டார்கெட் கிட்ட போறதுக்கு இருக்கவங்களாம் அந்த அளவுக்கு ஹர்திக். அதே மாதிரி நேற்று சஷாங்க் சிங் வந்துட்டு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக நிறையா மீம்ஸ்லாம் பார்த்தேன். பட் எனிவே எண்ட் ஆஃப் த டே கிரிக்கெட் இஸ் அ டீம் கேம். அது ஜெயிச்சாங்க. டீம் ஸ்கோராக வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்கோர் எடுத்தாங்க. 243. மறந்துட்டேன். என்ன 243 சாரி. எனக்கு சத்தியமாக ஐயோ நான் எழுதி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன், மறந்துருந்தேன். 240 கிட்ட வந்து 243 247 ஐஎஸ் அதுக்கிட்ட எடுத்தாங்க. நிஜமாவே தே பிளேட் அ வெரி குட் கேம். அதுக்கப்புறமாட்டி தான் வந்தாங்க நம்மளோட ஜிடி வந்து பேட்டிங் பண்ணாங்க. பேட்டிங் பண்ணும்போது ஜிடி வந்துட்டு ஃபஸ்ட்டு சுபம் கில்லும் சாய் சுதர்ஷன் இறக்குனாங்க. சாய் சுதர்ஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லைக் சூப்பராக விளாடுவான். நிஜமாவே ஒரு தமிழ் பிளேயர் வந்துட்டு அது வந்து குஜராத் வந்து அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிக்கிது. சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர் அவங்களாம் வந்து குஜராத்தோட தங்க மகன்கள் ஆகிட்டாங்க. குஜராத் மகன்கள் தமிழ்நாட்டில் இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரு. சுபம் கில்லுமே நல்லா ரெண்டு பேருமே நல்லா வந்து பவர் பிளேயில் வந்து புஷ் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சுபம் கில் வந்து அவுட் ஆகிட்டாப்ல. பட் அவர் வந்து அவுட் ஆகிருக்கக்கூடாது. நீ வந்து எப்படி சொல்கிறது, உங்களை ஏன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கிங்குக்கு வந்துட்டு அது வந்து கிங் அப்படின்னா அது வந்து பிரின்ஸ் அப்படின்னு தெரியும். உங்களை வந்து அடுத்த ஸ்தானத்தில் என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சேஸ் மாஸ்டர் கிங் இப்போதே வந்து விராட் கோலி வந்து இந்த மாதிரி இடத்துல வந்திருந்தானா கண்டிப்பாக ஒரு சேசிங்கில் வந்து விராட் கோலி வந்து எப்போ விட்டு கொடுக்க மாட்டான். அதாவது லைக் விட மாட்டான். வந்து கண்டிப்பாக சேஸ் பண்ணி கொடுத்து தான் அது அவுட் ஆகுவான். இங்கே பிரின்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்களும் கடைசி வரைக்கும் நின்றுருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இது உங்களோட டீம், நீங்கள் தான் கேப்டன், கண்டிப்பாக நீங்கள் இருந்திருக்கணும். ஸோ உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு சுபம் கில் அவுட் ஆனது வந்து மன வருத்தம், அப்படி ஆகியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னா பவுலர்ஸ், இது வந்து இவங்க பவுலிங் போட்டாங்க, அவங்க பவுலிங் போட்டாங்க, எல்லா பவுலர்ஸுமே பீட்டன் தான். யாரும் அடி வாங்காமலாம் இல்லை. ரஷீத் கான்லேருந்து எல்லாருமே அடி தான் வாங்கினாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஜிடி வந்து இத்தனைக்கும் ஜிடி ஃபுல்லாகவே பவுலர்ஸ் தான், டீம் ஃபுல்லாகவே இல்லாட்டா பவுலர்ஸாக எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தேன். ஸோ அவங்க ஃபுல்லாகவே பவுலர்ஸ் தான். அவங்க போட்டு என்னென்னா நல்ல டீம் ஃபுல்லாக பவுலர்ஸாக இருக்கவும் நிறையா போட்டு நிறையா ரன் பஞ்சாப் எடுத்துட்டாங்க. அதாவது 244 கிட்ட வந்து எடுத்துட்டாங்க. இப்போ பஞ்சாப் பவுல் பண்ணணும். பஞ்சாப் பவுலர்ஸுமே பீட்டன் ஆனாங்க தான். அவங்களுமே ஹர்ஷிப் சிங்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பீட்டன் ஆனாங்க தான். பட் அவங்க சில ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த பையன் பேர் வந்து கடைசியாக வந்து அது பேர் என்ன, வைடி ஆக்கரா வந்து போட்டுட்டு இருந்தான். ஐயோ, வைஷாக் விஜயகுமாரா சம்திங், ஏதோ ஒரு பேர் மறந்துடுச்சு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நாளையிலேருந்து நான் வந்து நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன் யார் யாரெல்லாம். அது ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எழுதி வைக்கிறதில்ல. பட் இந்த மாதிரி பேர் மறந்து போதும், நாளையிலேருந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அதை கரெக்டாக இருக்கும். இந்த பையன் இப்போ வந்து அதே மாதிரி தான் ஜிடி வந்து பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சுப்மன் கில் அவுட் ஆனதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ் பட்லர் வந்தார். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் வந்தார். அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது ஜாஸ் பட்லர் பார்த்தோன்னா முடிவு பண்ணேன், கண்டிப்பாக ஜாஸியை வந்து நீங்கள் குறைச்சே மதிப்பிட முடியாது. டீம் வந்து தோத்தே போயிடுச்சு, ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது பட்லரா நினச்சா அடிக்க முடியும். ஹீ கேன், அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அவர் நினச்சாருன்னா அடித்து துவச்சி தொங்க போட்டுருவார், அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ அதுவும் சாய் சுதர்ஷனும் வந்து எப்படின்னா லைக் அவனும் சூப்பராக விளாண்டுட்டு இருந்தான். 6 4ன்னு சொல்லிட்டு நல்லா பவுண்டரிஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக சேஸ் பண்ணிடுவாங்க நினச்சேன். அந்த பவுலர்ஸே பீட்டன் ஆகும்போது இந்த பவுலர்ஸ் கண்டிப்பாக பீட் ஆவாங்க. அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 70க்கு மேலே ஹாஃப் செஞ்சுரி ஆயிடுச்சா. ஆனால் பட் 70 ரன்க்கு மேலே சாய் சுதர்ஷன் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாராலையுமே அடிக்க முடியல. சாய் சுதர்ஷன் இருந்திருந்தால் மேபி வந்து ஒரு மாதிரி நல்லா ஜெயிச்சிருந்துருக்கலாம். பட் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அவங்களாம் வந்து இந்த ஒரு 100 கிட்ட வந்திருந்தாங்க. ஸ்ரேஷ் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்னிங்ஸ் யாராவது ஒரு ஆள் ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜிடி ஜெயிச்சிருந்துருப்பாங்க. சாய் சுதர்ஷன் வந்து 70க்கு விக்கெட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறமாட்டி ஜாஸியாலையும் வந்துட்டு ஜாஸி வந்து அடிக்க ட்ரை பண்ணார். பட் அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் விட்டார். ஆனால் எப்படி சொல்கிறது, 17th 18th ஒரு அதான் சொன்னேன், வைஷாக் விஜயகுமார் தான் நினைக்கிறேன். வைஷாக்னே வச்சுப்போம், விஜயகுமார் அதுக்கு சேர்க்குறோம். வைஷாக்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்துட்டு என்னென்னா 14th ஓவர் மேலே தான் வந்தாங்க. அதுக்கப்புறமாட்டி பஞ்சாப் வந்து ஒரு கிளியரான பிளான் போயிட்டாங்க. கண்டிப்பாக எல்லா பாலுமே இந்த பிச்சில் வந்து எல்லா பவுலர்ஸுமே வந்து பீட்டன் ஆகுறாங்க. ஷகலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சொல்லிட்டு பீட் ஆகுறாங்க. ஸோ என்ன பண்ணோம், பாலை பேட்டு போடக்கூடாது, பேட்டுக்கே போடாதீங்க. பேட்டுக்கு போட்டால் தானே அவன் அடிப்பான். தள்ளி போடு, அந்த வைட் லைன் கிட்ட போடு, அவன் வந்து வேணா அப்படி வந்து அடிச்சுக்கிட்டோம். அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்டிக் டு த பிளான். அந்த பையன் போட ஆரம்பித்து அவன் போட்டு 4 ஓவர் 3 ஓவர் போட்டான்னு நினைக்கிறேன். எல்லா பாலுமே அந்த வைட் யாக்கர் தான். உனக்கு வேணும்னா நீ போய் அடி, இல்லை நான் இப்படி தான் போடுவேன், பிளான் சேஞ்சே கிடையாது. லைக் இப்படி ஒரு 2 பால் வெளில போட்டு 2 பால் உள்ளே போடலாம், அந்த கதையே கிடையாது. எல்லா பாலும் வெளில தான். அந்த வைட் யாக்கருக்கு தான் போட்டான். வேணுங்கிறவங்க போய் அடித்தாங்க. அந்த ருதர்ஃபோர்ட் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து 4க்குலாம் போச்சு. 4க்கு போனாலும் திரும்ப அதே போட்டான். நான் அதே தான் போடுவேன்ப்பா, அவனுக்கு வேணுன்னா திரும்ப நீ 4 அடி, உனக்கு நான் 6 கொடுக்க மாட்டேன். 4 முடிஞ்சால் 4 அடிச்சுக்கோ, பட் நான் உனக்கு 6 கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டிக் டு த பிளானை வந்து ஸ்டிக் ஆகி நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு பாலிங் போட்டு சூப்பராக ஜெயிச்சாங்க. நிஜமாவே அந்த 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 பையன் 3 ஓவர் போட்ட பையன் தான். நிஜமாவே அவன்லாம் நல்லா பிளான் பண்ணி போட்டதுனால தான் உண்மையிலே கிங்ஸ் 11 ஜெயிச்சாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக பஞ்சாப் பேர் என்ன ஜிடி அடிச்சிருந்துருப்பாங்க. அடிக்க முடியாத அளவுக்குலாம் இல்லை. ஆனால் ருதர்ஃபோர்ட்டை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன்லாம் வெக்ஸ் ஆகிட்டான். என்னடா வைடு கொடுக்கும், அது 17th ஓவர் 18th ஓவர்னு நினைக்கிறேன். 16 17 18 3 ஏதோ ஒரு ஓவர், அது நகரவே இல்லை. அந்த ஓவரில் வந்துட்டு வைடுங்கிறாங்க, நோ பாலுக்கு ரிவ்யூ எடுக்கிறாங்க, மாற்றி அந்த ஓவரே ஒரு 2 ஓவர் 3 ஓவர் நடக்கிற டைமிங் நடந்திருக்கும். அந்த மாதிரி நகரவே இல்லை. பட் அப்படி தான் பண்ணி ஆகணும். ரிவ்யூடு டைம் எடுத்துக்கோ, என்ன வேணால் பண்ணு, ஆனால் ரன்ஸ் கொடுக்காது. வைடாக கூட போட்டுக்கோ, வைடாக போடக்கூடாது, லைக் அந்த மாதிரி கூட போட்டுக்கோ, பட் ரன்ஸ் கொடுக்காத, 6 கொடுக்காத. அந்த டெம்ப்ளேட் தான் வச்சு ஆடினாங்க. ஏன்னா மோஸ்ட் 6 அடித்தா தான் வந்து அந்த கேம் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது 6 கொடுக்காம சூப்பராக பவுலிங் போட்டு கிங்ஸ் 11 பஞ்சாப் சூப்பராக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் வந்துட்டு ஒன்றே சொல்லணும் அப்படின்னா, ராகுல் தெவாட்டியா. இப்போ லக் இஸ் அ கிரிக்கெட் அப்படின்னா ஐ எம் ராகுல் தெவாட்டியா. நிஜமாவே அவன் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக அடிச்சிருவான், நல்லா 6 நல்ல ஒரு ஃபினிஷரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் இந்த லக் அந்த கிரிக்கெட் லக், அந்த லக்கு அதான் அது என்ன பண்ணுறேன், லக்குனா நான் எப்படியோ அதே மாதிரி தான் கிரிக்கெட்னா தேவாட்டியா போல், அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அவர் அடித்து ரதர்ஃபோர்ட் தான் நினைக்கிறேன், ரதர்ஃபோர்ட்டா ஜாஸியா சரியில்ல, ரதர்ஃபோர்ட் தான் நினைக்கிறேன். அவன் அடித்து ஹர்ஷதீப் சிங் கையில் பட்டு அது இந்த பக்கம் இருக்க ஸ்டம்பில் அடித்து தேவாட்டியா கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால விக்கெட் ஆயிடுச்சு.
சீரியஸாக ஐயோ! என்ன சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி விடுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட வேண்டியது. அவன் ரொம்ப அவன் ரன் அவுட் ஆகியிருந்தா கூட பரவாயில்ல. அது அங்கே இருந்த பால் எவனோ அடித்த பால் எவனோ கைப்பட்டு நான் ஏன்டா ரன் அவுட் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ ஹோப் இது அவர் ரொம்ப இது ரொம்ப அவரை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு கிங்ஸ்லாந்து பஞ்சாப் மாஸாக ஸ்ட்ரேஸ் ஆயிர ஜெயிச்சிட்டாங்க. என்னடா வேணான்னு சொன்னீங்க கேகேஆர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. நான் ஆக்சுவலி பஞ்சாப் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த எஸ்ஆர்ஹெச் இருக்காங்கல்ல, எஸ்ஆர்ஹெச் அவனுங்களும் இந்த பஞ்சாப் விளாண்டா எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா 2 பேருமே நல்லா சூப்பராக விளையாடுறாங்க. அப்புறம் நேற்று விளையாண்ட ஜிடிஎல்எஸ்ஜி கூட ஓகே. பட் ஆனால் பஞ்சாப் வந்து சம்திங் அவங்க ஏதோ வித்தியாசமாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. எனக்கு பஞ்சாப் ஏதோ உறுத்துது. இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாரையும் தூக்கி போட்டு பஞ்சாப் வந்து ரைட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸ்ட்ரேஸ் ஐயர் வெரி டேஞ்சரஸ், லக்கி மேன். அவர் போன எல்லா டீமும் வந்து ஒரு சாம்பியன்ஸ் ஆகுறாங்க, ஒரு ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுது. ஸோ பார்த்துக்கோங்க, எனக்கு என்னமோ பஞ்சாப் தான் அந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம், ரொம்ப பேசாமல் வாங்க மீம்ஸ் ரியாக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஃபாதர் வித் எல்டர் சன், ஃபாதர் வித் யங்கர் சன். அதாவது பெரிய பையனை வந்துட்டு பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறது, ஃபாதர் வித் யங்கர் சன். சின்ன பையன்ட்ட அதாவது ரிஷப் கிட்ட வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு மட்டும் ஜாலியாக பேசியிருப்பார் போல் எல்எஸ்ஜியோட ஓனர். அதுவும் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு இப்படி இருக்காங்க. பட் அடுத்த மேட்ச்லாம் தெரிஞ்சிடும் என்னென்னு. நிஜமாவே ஆனால் உண்மையிலே பெரிய பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் இல்லை, டேட் லிட்டில் பிரின்ஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். நானும் எங்கள் அப்பா கிட்ட செருப்படி வாங்கிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய பிள்ளைங்கனாலே வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் இலக்காரம் தான். தூக்கி போட்டு நம்மளை மிதிக்க வேண்டியது, சின்ன பசங்களை போயிட்டு தங்கமே செல்லமே கொஞ்சம் வேண்டியது. பரவாயில்ல, கொஞ்சம் பர்சனல் வன்மத்தை கேட்குறேன், இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து, ஆஃப்டர் வாட்சிங் எல்எஸ்ஜி பவுலிங் எஸ்ஆர்ஹெச், இவன் சரியாக இருப்பான்ல 400 அடிக்க. கண்டிப்பாக சரியாக இருப்பார் சார். ஏன்னா எல்எஸ்ஜியில் வந்துட்டு பவுலர்ஸ் வந்து மெயின் பவுலர்ஸ்லாம் வேறு கிடையாது. ஸோ எல்லாம் சின்ன பசங்க தான் போகிறாங்க. அவங்களுமே ஆனால் டிசியோட விக்கெட்ஸ்லாம் எடுத்தாங்களே. என்ன குறைச்சி நினச்சிட்டு இருக்கீங்க? 8க்கு 3 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 ரன்ஸ்க்கு 3 இருந்தாங்க. 3 விக்கெட் கழட்டி கொடுத்துட்டார். யார்? லார்ட் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். குறைச்சி மதிப்பிடாதீங்க எல்எஸ்ஜியை. எல்எஸ்ஜி கிட்ட வந்து எஸ்ஆர்ஹெச் தோத்தாங்கன்னா செமையாக இருக்கும். அந்த மேட்ச்சும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம், எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், காத்திருப்போம். அடுத்த மேட்ச்சு ரவுடி ஐயர். நிஜமாவே ரவுடி ஐயர் தான். ஏன்னா சொல்லிட்டேனே, எனக்கு ஏதோ ரவுடி ஐயர் என்னமோ பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இது எனக்கு இன்னொரு ஸ்ரேயஸ் ஐயர் மேலே ரொம்ப வரவர எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு. நல்ல பையன் தான், பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப அதிகமாக மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. அது நேரத்தில் அந்த 2 ரன் நீ வேறு லெவலில். அடுத்து தீபக் சகர் எம்எஸ்டி. போன இயர் நான் 14 கோடி வாங்கிட்டு இன்சூரன்ஸ் ஸ்கேம் பண்ணிவிட்டு இப்போ அங்கே போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறல பிளட்டி ராஸ்கல். ஆமாங்க, இந்த பையன் வேற 14 crore எடுத்து அதிகமாக எடுத்து பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இன்ஜுரின்னு சொல்லிட்டு நிறைய மேட்ச் விளையாடவே இல்லைல்ல. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நான் மறந்துடுறேன். அட்டா பாவி. ஆமாம், அவனுக்கு இருக்குல்ல, இன்னொரு டைம் வந்து வரப்போது உன்னை வச்சு கிழிச்சிரு. அதுக்கு அடுத்து ருதர்ஃபோர்ட், நீ தோக்கலை வேம்புலி. நிஜமாவே வேம்புலி தோக்கலை சார். அவரை வந்து மென்டல் ப்ரெஷர் கூட கிடையாது, ஒரு மாதிரி நவரவே முடியாமல் ஒருத்த வந்துட்டு திரும்ப அதே இடத்துல பால் போட்ட வைசாக்குமே வந்துட்டு நிஜமாவே தானே. இருந்தாலும் ருதர்ஃபோர்ட்டை பார்க்கும்போது நிஜமாவே பாவமாக இருந்துச்சு. நீ தோக்கலை வேம்புலி, நீ தோக்கலை. அடுத்த தடவை நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. அடுத்து, வாட் சஷாங் ஃபெல்ட் டூயிங் திஸ் மைல்ஸ்டோன் ஸ்டீலர் அவார்ட். இப்போ தான் சொன்னேன், ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஹர்திக் பாண்டியா அப்படி தான் எல்லாம் கலாய்ப்பாங்க அப்படின்னு கீழே அதே போட்டிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இது பேர் என்ன, சஷாங் போட்டு மைல்ஸ்டோன் ஸ்டீலர் அவார்டாம். என்னங்க ஐயா, அது என்ன ஐயா பண்ணுறது, டீம் கேம் ஐயா அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அடுத்து ஃபேன்ஸ், அந்த 9.2 அதாவது பாலில் டபுள் ரன் ஓடின பாரு, நீ நல்லவையா. நான் சொன்னேனே, அது பார்க்கும்போது தான் ரெஸ்பெக்ட் வந்து அதிகமாக நிறைய பேர் கூடிக்கிட்டே இருக்குது ஸ்ரேயஸ் ஐயர் மேலே. நிறைய பேர் பஞ்சாப் ஃபேன்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்ரேயஸ் இஸ் சம்திங். அதுக்கடுத்து பிசிசி, ஒரே ஒரு கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணதுக்கு இந்த போல் பழக்கிறானே. ஆமாம், ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வேறு கேன்சல் பண்ணதுலேருந்து தான் நான் வந்து ஜெய்ஷாக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் வர வச்சு நிறையா மீம்ஸ்லாம் பார்ப்பேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்துட்டு டிகிரி வாங்கும்போது, அதாவது டிகிரி வாங்கும்போது ஒரு மாதிரி போஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஜெய்ஷாவை பார்த்துட்டு மெடல் வாங்கும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சிரிக்கிற மாதிரி ஒரு மீம்லாம் பார்த்தேன். பட் அதில் எங்கே போச்சுன்னு தெரில. நான் திரும்ப பார்த்தேன், அவங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த மீம்ஸ்லாம் நிறையா பார்க்குறேன், நான் மறந்து போயிடுறேன்.
இப்போ நீங்கள் ரெட் ஃப்ளாகா க்ரீன் ஃப்ளாகா? நாங்கள் எல்லோ ஃப்ளாகுங்க. மஞ்சக்குடி வர்றோம். ஆர்சிபி மேட்ச் வரோம் 28 ஃப்ரைடே நைட் இருக்குது அன்னைக்கு. நான் என்ன நினைக்கிறேன், நான் இன்றைக்கி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டுலாமா நினைக்கிறேன். லைவ் வீடியோ பார்க்குறதே 4 பேர் தான் பார்க்குறீங்க. இல்லை லைவ் ஸ்ட்ரீம் போட்டால் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. ஓகே, ட்ரை பார்ப்போம் நடக்குதுன்னு. ஆனால் நம்ம எல்லோ ஃப்ளாக் தான். மஞ்சள் மாக்கான்னு சார் சொல்கிறானுங்க. பரவாயில்ல, மாக்கானாக இருந்தாலும் நாங்கள் மாக்கானாக இருந்துட்டு போகிறோம். நோ இஷ்யூஸ். CSK fan, when they are seeing Kieron Pollard coming out of his retirement, walk into bat against them at 33 while chasing 200 in a second leg of IPL 2024. சத்தியமா பொலார்ட் வந்துட்டு நைட்மேர். நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது பொலார்ட் வந்துட்டு இந்த வார்ம் அப் இதுக்காக வரும்போது என்ன சவுண்டுங்கிறீங்க. தோனி வரதை நம்ம காட்டுறாங்க, லைக் டிவியில் காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. பட் சீரியஸாகவே பொலார்ட் மலிங்கா வரும்போதெல்லாம் சரியான சத்தம். மலிங்கா ஓகே, இல்லை பவுலிங் ஓகே, பட் பொலார்ட்லாம் வந்தானா மம்பட்டி தான். டும்மல் அவ்வளோதான். இங்கே அப்படியே மேலே பார்த்துட்டு ஒரே அடி இங்கடி அங்கடி அவ்வளோதான். அடித்து பறக்க விட்டு போயிடுவான். நமக்கெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிடும், சோழி முடிஞ்சிடும். அதுக்கடுத்து KKR வின் பண்ணிட்டோம், இதே மைண்ட் செட்டோட சேப்பாக் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, KKR வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மைண்ட் செட்டோட சேப்பாக் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க. அதுக்கு RCB என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் மீட்டிங்கே அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு RCB விஜய் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, வாங்க பார்த்துக்கலாம். நோ கமெண்ட்ஸ். மோஸ்ட் டக் இன் ஐபிஎல் யார்? ரோஹித் சர்மா, மேக்ஸ்வெலும். மோஸ்ட் சென்ச்சுரிஸ் இன் T20 இன்டர்நேஷ்னல். மோஸ்ட் சென்ச்சுரிஸ், ஆமாம், நேற்று மேக்ஸியே வந்துட்டு டக்கு தான், ரன் கிடையாது, 0 ரனில் அவுட்டு. என்ன இவங்கெல்லாம் நாட்டுக்கான ஒரு மாதிரி விளாட்றானுங்க, ஐபிஎல் டீமுக்கான ஒரு மாதிரி விளாட்றாங்க. ரோஹித் சர்மா சொல்லலை, நான் மேக்ஸ்வெல்ல தான் சொல்கிறேன். பட் ஓகே, ஆனால் பாருங்களேன், அங்கே வந்து டக், இங்கே மோஸ்ட் டக்கு, இங்கே வந்துட்டு மோஸ்ட் சென்ச்சுரிஸ் இன் T20 இன்டர்நேஷ்னல்ஸ். பார்த்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பார்ட்னர் அபவுட் டு ரீச் மைல்ஸ்டோன். அதுதான் ஹர்திக் சஜ்தான் அடித்தது. சஜான் சிங் எதுக்கடா என்னையை போட்டு அடிக்கிறீங்க? நான் யாராக இருந்தாலும் ஹர்திக்கை போட்டு இழுத்து போட்டு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் போட்டு அடிக்கிறாங்க. அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். அடுத்து ஐபிஎல் கேமராமேன் தோனி டூயிங் எனிதிங். தோனி என்ன பண்ணாலும் ஐபிஎல் கேமராமேன் வந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாரு. அதாங்க ரீச், வேறு ஒன்றும் கிடையாது. தோனி இல்லைனா வந்துட்டு சிஎஸ்கே சேப்பாக் ஸ்டேடியமில் எவ்வளோ மேட்ச் போகும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து 10,000 15,000 விற்பான்னு நினைக்கிறீங்களா? நான் RCBக்கு டிக்கெட் கேட்டேன் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் புக்லாம் பண்ண முடியாது. புக்கு பண்ண முடியாதுன்னா எப்படின்னா, 2000 சீட்டில் தான் லாகின் பண்ணும்போது 2000 தான் இருக்கும், 5000 தான் இருக்கும், அதை விட கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் உள்ளே போனால் சோல்ட் அவுட். யார் எங்கே போகுது டிக்கெட்டு? ஏன்னா 1000 பேர் வந்து 10,000 டிக்கெட்டு புக் பண்ணிட்டான் ஆன்லைனில். எங்கடா போகுது? நான் போகும்போதெல்லாம் எனக்கு 3000 இருந்தேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்லாம் 2000 இருந்தான். கிடைக்கலையே. உள்ளே போனால் சோல்ட் அவுட் தானே வருது. எங்கே பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன தான் ஆகுது அந்த டிக்கெட்ஸ்லாம்? எதுக்கு இந்த ஸ்கேமு? இதுக்கு மூடிட்டு உங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டு போயிடலாம்ல. இது என்ன கண் துடைப்பு நாடகமா? நான் உங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு ஆப் கொண்டு வரோம், அந்த ஆப்பில் நீங்களாம் லாகின் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே எப்பவும் போல் கொடுத்துட்டு போயிடலாமே, ஏமாத்துறத. எதுக்கு ஒவ்வொரு வருஷமும் புதுசாக எதுக்கு ஏமாற்றணும்? எதுக்கு மக்களை வந்து மண்டையை கழுவி எதுக்கு ஏமாற்றணும்? நாங்கள் வந்து எங்களுக்கு லக்கில் நினச்சிட்டு இருக்கோம். எங்களுக்குலாம் லக்குலாம் இல்லாமலாம் ஒன்று கிடையாது, சரியா? நீங்கள் ஏமாத்துறீங்க, நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. டோனி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இருடி உனக்கு 1 டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீன்னு கொண்டு விற்கிற அளவுக்கு உங்களோட நிலமை வரல. அப்போ இருக்குது. என்ன ஒரு திமிரு! RCB மேட்ச் டிக்கெட் கேட்டால் 12,000ங்கிறான், 14,000ங்கிறான், 15,000ங்கிறான். சம்பளமே அவ்வளோ கூட வராதுடா. எதுக்குடா இவ்வளோ காசு கேட்குறீங்க நீங்கள்? ஒரு மாதம் சம்பளத்தை கொண்டு போய் அதில் கொடுத்துட்டு நாங்கள் எதுக்கு மேட்ச் பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இங்கேயே உட்காந்து வெக்ஸ் ஆகிடுறாங்க வீட்டில் பார்க்காம. ஒரு நார்மலாக லைக் கிரிக்கெட் வந்து எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் கிரிக்கெட் அந்த கேம் இருக்குது. ஒரு ப்ரிவிலேஜ்ட் மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த கேம் கிடையாது. அப்படின்னா நீங்கள் டிவியில் பார்த்துக்கோங்க அப்படிம்பீங்க. இருக்கட்டும், தான் சொல்கிறேனே, இந்த மாதிரி இவ்வளோ டிக்கெட் பிளாக்ல விற்கிறதுக்கும் ஸ்கேம் பண்ணி விற்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் தோனி எப்போ ரிட்டையர், தோனி ரிட்டையர் ஆக கூட நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். சீரியஸாக ஐ வாண்ட் him to play for more years. பட் ஒரு அளவுக்கு தான். எவ்வளோ நாள் அவங்களோட ரெஸ்ட்டே, லெட்டும் டேக் ரெஸ்ட், லெட்டும் கோச்சாக இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். அப்போ டிக்கெட் ப்ரைஸ் மட்டும் கம்மி இந்த மாதிரி ஆகலை. அப்போ இருக்குது, கண்டிப்பாக கம்மியாகும். நீங்கள் வந்து கெஞ்சுவீங்க, வாங்கிக்கோங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு கதறலை. அன்னைக்கு இருக்குடா மனுங்களா அவங்களுக்குலாம். அப்போ வந்து வச்சுக்கிறேன். சரி, இன்றைக்கி லைக்ஸ் ப்ரெடிக்ஷன் டைம். மன்மத கக்கியாச்சு சிஎஸ்கே மேலே. சிஎஸ்கே டீம்னு சொல்கிறேன், இவ்வளோ கோவம் வச்சுருக்கேன். நான் சிஎஸ்கே டீம் சப்போர்ட் தான். மேனேஜ்மெண்ட் மேலே கொலகாண்டில் இருக்கேன் நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் கொலகாண்டில் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ப்ரெடிக்ஷன் டைம். ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு யார் யாருக்கு மேட்ச்? ஐயோ பார்க்காம வந்துட்டேனே. 6-6க்கும். ஐயோ சாரி மக்களே,
இன்றைக்கி வந்து கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் நினைக்கிறேன், ஞாபகம் வந்துருச்சு. கேகேஆருக்கும் ஆர்ஆர் தான். நான் தப்பாக சொன்னேன்னா திரும்ப கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து மாற்றி போடுறேன். கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் தான் இன்றைக்கி மேட்ச் நடக்குது. ஸோ இன்றைக்கி யார் வின் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆர்ஆர் ஜெயிச்சா சந்தோஷம் தான். பட் கேகேஆர் ஐ கெஸ் தே ஹேவ் ஒரு பொட்டென்ஷியல் நினைக்கிறேன். பார்ப்போம். கேகேஆர் ஜெயிச்சா என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்ட் நம்பலாம். இல்லை அப்படின்னா இன்றைக்கி முட்டுக்கிட்டு போயிடுச்சு நம்பிடலாம். ஓகே, நாளைக்கு வீடியோவில் இந்த மேட்சோட இன்றைக்கி நடக்க போகிற மேட்சோட ரிசல்ட்ஸ் அப்புறம் அதோட மீம்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், சி யூ, டாட்டா.